மேலும் ஞானி சொல்றாரு, ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோளாகவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால், இந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த ஒரே மேய்ப்பனால் அழிக்கப்பட்டது என்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த ஒரே மேய்ப்பன் யார்? அந்த ஒரே மேய்ப்பன் தேவன். கர்த்தரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, அநேக உலகத்தில் உள்ள ஞானிகளால் தேவன் நமக்கு போதிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனா அந்த ஞானிகளை கொண்டு யார் தான் பேசுறா? ஆண்டவர் தான் பேசுறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்தது சொல்றீங்களே, கடவுள் கைப்பட எழுதினது எங்க இருக்குது பைபிள்ல? ஆதியாகமத்தை யார் எழுதினது? மோசே எழுதினார். யாத்திராகமம் 5 ஆகமத்தையும் மோசே தான் எழுதினார். சரி, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் புத்தகம், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இதெல்லாம் ஒரு மனிதர்கள் தான் என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. சரி, புதிய ஏற்பாட்டுல நிறைய பேர் கொடுப்பாங்க, புதிய ஏற்பாடு இயேசு எழுதின நிருபம் எங்க இருக்கிறது? ஞானமா இயேசு எழுதின நிருபம்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றீங்களே, கடவுள் சொன்ன வார்த்தை என்று பைபிள்ல எங்க இருக்குது? இயேசு எழுதின வார்த்தை எங்க இருக்குது? அது மத்தேயு எழுதியிருக்கிறார், மத்தேயு என்கிற ஒரு மனுஷன் எழுதுறாரு, லூக்கா என்கிற ஒரு மனுஷன் எழுதுறாரு, அப்படித்தானே? யோவான் எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு 13 நிருபங்களை. இப்படி எல்லாமே சீசர்கள் தான் எழுதுறாரு. இயேசு எழுதின புத்தகம் என்று ஒரு புத்தகம் கூட என்ன இல்ல பைபிள்ல. கர்த்தர் எழுதின புத்தகம் ஏதாவது ஒரு புத்தகம் இருக்குதா பழைய ஏற்பாட்டுல? அப்படி எந்த புத்தகமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு புரியல. இங்கே பிரசங்கி அதற்கான விடையை சொல்றாரு. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த எழுத்துக்கெல்லாம் யார் எழுதுனதா? ஞானிகளுடைய வாக்கியங்கள். தெளிவா சொல்றது, ஞானிகளுடைய வாக்கியங்கள். ஆனா அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. இதுதான் இங்க விஷயம். ஐயா, மோசே எழுதியிருக்கலாம், ஏசாயா எழுதியிருக்கலாம், எரேமியா எழுதியிருக்கலாம், அல்லது புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நீங்க மத்தேயு எழுதியிருக்கலாம், மார்க் எழுதியிருக்கலாம், லூக்கா எழுதியிருக்கலாம், அல்லது யோவான் எழுதியிருக்கலாம், பவுல் எழுதியிருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இவர்களை எல்லாம் இயக்கி இவர்கள் மூலியமாக வேத வாக்கியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் எழுத வச்சிருக்கிறார். அந்த ஒரே மேய்ப்பன் எழுத வச்சிருக்கிறார். இன்னொரு விஷயமும் இந்த வசனத்துக்குள்ள இருக்குது. என்ன தெரியுமா? வாசிக்கிறோம், ஞானிகளுடைய வாக்கியங்கள் எப்படி இருக்குமா? தாற்றுக்கோல் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணி போலவும். இந்த வசனம் எப்படி இருக்குது? ரொம்ப கடுமையா இருக்கிற மாதிரி தெரியுதா? கடுமையா தானே இருக்குது வசனம். ஆணி, ஒரு மரத்துல கொண்டு போய் அருகிற ஆணி மென்மையாவா இறங்கும்? அந்த மரத்தையே கிழிச்சிட்டு என்ன செய்யும்? இறங்கும். அடுத்து தாற்றுக்கோல். இந்த தாற்றுக்கோல்னா என்ன பாத்துறீங்க? தாற்றுக்கோல்னா என்ன தெரியுமா?